பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 மீனவர்கள் உட்பட 17 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 14 மீனவர்களின் தற்போதைய நிலை குறித்தோ அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகள் குறித்தோ எவ்வித தகவலும் இல்லை என வேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார். சிறை பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வருவாயில் மாநில அரசுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வை அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்டவை தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம், மணிப்பூர் வன்முறைக்கு பாஜக பொறுப்பேற்க வேண்டும், மத்திய வருவாயில் மாநில அரசுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் 16வது நிதிக்குழுவின் அறிக்கையில் முழுமையாக இடம்பெற வேண்டும், அதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி விவகாரம் தொடர்பாக கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். உறுப்பினர் சேர்க்கையில் தேசிய தலைமை திருப்தி இல்லை என்று கூறியதால் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய அரவிந்த் மேனன் கூட்டணி விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும் அதிமுக கூட்டணி விவகாரத்தில் எந்தவித கருத்தும் கூறக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் செல்போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் தினசரி 92,000 செல்போன்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. அதனை 2 லட்சமாக உயர்த்துவதற்கு 3,699 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் ஆலை விரிவாக்கத்திற்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த விரிவாக்கம் மூலம் 80,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் அறநிலையத்துறையின் ஆணையரை நீக்கம் செய்ய உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பாப்பராயன்பேட்டையில் உள்ள விஜய வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை வடகலை வைணவ சம்பிரதாயப்படி திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்த உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. இது குறித்து நடைபெற்ற விசாரணையில் 12 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த 2020ஆம் ஆண்டு அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் நடைபெற்ற விசாரணையில் விஜய வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்தார். குடும்ப நலனை கருத்தில் கொண்டு திருந்தி வாழ முடிவெடுத்துள்ளதாக ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளிகள் தெரிவித்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சம்போ செந்தில் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரது கூட்டாளிகளான யுவராஜ், ஈஸ்வரன் ஆகியோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் பொய் வழக்கு, மீண்டும் மீண்டும் சிறை என்ற வாழ்க்கை பயணம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இனி திருந்தி வாழ தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இருவரும் தங்களது எதிரிகளுடன் பேசி சமாதானமாகிவிட்டதாகவும் இனி எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபட மாட்டோம் என்றும் கூறினர். பார்த்து மனு கொடுத்துருக்கேன், திருந்தி வாழ்க்கை வாய்ப்பு கேட்டு
அவர் நான் வந்து பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஃபேமிலி ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் வேணாம், தொடர்ந்து சிறைக்கு போயிட்டே இருக்கிறோம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு எழுதி கொடுத்துருக்கோம். அமரன் திரைப்படம் வெளியான தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேரும் அல்லுமா தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என விசாரணையில் திடுக்கிடும் தகவல் தெரிய வந்துள்ளது. நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் அமரன் திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்கில் கடந்த 16ஆம் தேதி 2 பேர் பெட்ரோல் குண்டுகளை வீசினர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது யூசுப், சையத் முகமது புகாரி ஆகியோரை அவர்கள் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 2 பேரும் அல்லுமா தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. பெரியகுளம் அருகே அளவுக்கு அதிகமாக கனிம வளத்தை வெட்டி எடுத்ததாக 39 குவாரிகளுக்கு 138 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி கிராவல், மண் மற்றும் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக பெத்துராமன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுத்தார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி குவாரிகளில் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் 39 குவாரிகளில் முறைகேடாக கனிம வளம் வெட்டி எடுக்கப்பட்டது தெரியவந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட குவாரிகளின் உரிமையாளர்களுக்கு 138 கோடி ரூபாய் அபராதம் விதித்து பெரியகுளம் வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஏஆர் ரஹ்மானின் இசைக்குழுவின் கிதார் கலைஞர் மோகினி டே தன் கணவர் மார்க்கை பிரிந்து விட்டதாக அறிவித்துள்ளார். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானை விட்டு பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவித்திருந்தார். அதனை சில மணி நேரத்திலேயே ஏஆர் ரஹ்மானும் உறுதி செய்தார். இது குறித்த செய்தி சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் ஏஆர் ரஹ்மானின் இசைக்குழுவில் கிதார் கலைஞராக பணியாற்றும் மோகினி டேயும் விவாகரத்து அறிவிப்பை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் அன்பான நண்பர்கள், குடும்பத்தினர், ரசிகர்கள் மற்றும் பின்தொடர்பவர்களுக்கு நானும் என் கணவர் மார்க்கும் பிரிந்துவிட்டோம் என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்வதாகவும், இருவரும் பேசி மனமொத்து இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தாங்கள் எதையும் தவறாக கணிக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் அந்த பதிவில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தனது திருமணம் குறித்த ஆவணப்படத்தை தடையில்லா சான்றிதழ் வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கு நடிகை நயன்தாரா நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பல்வேறு மகிழ்வான தருணங்கள் அடங்கிய தனது திரைப்பயணத்தில் தாம் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்கள் மிகவும் இன்றியமையாதது என்று கூறியிருக்கிறார். அதனால் அந்த படங்கள் குறித்த நினைவுகளும் ஆவணப்படத்தில் இடம்பெற வேண்டும் என தங்களை அணுகிய போது எந்தவித தயக்கமோ தாமதமோ இல்லாமல் தடையில்லா சான்றிதழ் வழங்கிய அந்த பேரன்பை என்றென்றும் நன்றியோடு நினைவில் வைத்துக் கொள்வேன் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழிகளின் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். இதில் தனுஷ் பெயர் இடம்பெறவில்லை.